ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 306வது நாமாவளியாக ஓம் ஜரா மரண வர்ஜிதாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி மூப்பும் இறப்பதும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுக்கு தோற்றம்ன்றதே கிடையாது. அப்போ அதனால தான் அவரை அனாதி அப்படின்னு சொல்கிறது. ஆதியும் அந்தமும் அற்றவர். தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று உண்டு. அப்போ இறைவன் தோன்றா திருமேனி, சுயம் பிரகாஷர், சுயமாக இருக்கக்கூடியவர், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர் அப்படின்றதெல்லாம் அவருடைய இலக்கணமாகவே பார்த்தோம். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார். அப்போ இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார். நம்ம தட்சிணாமூர்த்தி ரூபத்தை பார்த்தோம் அப்படின்னா அவள் சிஷ்யா 4 பேரும் வயதான காலமாக இருப்பாள். இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்ற மாதிரி உடல் மெலிந்து இருப்பாள். ஆனால் சுவாமி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு யௌவனமாக இருப்பார். அந்த ரூபம் அப்பேற்பட்டதாக இருக்கும். அதனால் இறைவன் எப்பொழுதும் நிறைவாக குறைவற்று இருப்பார். அந்த சக்திக்கு இந்த வயது ஜரா அப்படின்னா கிழத்தன்மை, பலகீனம், முதிர்ந்த வயதால் ஏற்படக்கூடிய அந்த வலிமை குறைவு, இதுக்கெல்லாம் ஜரான்னு அர்த்தம். அந்த தன்மையெல்லாம் இறைவன் திருவிளையாடலாக செய்வார். அதனால்தான் பரமேஸ்வரன் நிறைய சமயத்தில் ஒரு கிழவனாக வந்து பார்வதி கிட்டனா லீலைகள் பண்ணியிருக்கார், அடியார்கள்கிட்டே லீலைகள் பண்ணியிருக்கார். முருகப்பெருமான் வள்ளிக்கிட்டேயும் கிழ வடிவமாக வந்து திருவிளையாடலாம் பண்ணியிருக்கார். ஆனால் இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர். அதான் அதனுடைய நாமாவுடைய தத்துவம். அதுக்கு முடிவே இல்லை. அப்பேற்பட்டவராக இருக்கக்கூடியவனுடைய இறைவனுடைய இலக்கணம். அதனால தான் இது மூப்பும் இறப்பதும் இல்லாதவராக முருகனை வர்ணிக்கிறது. ஓம் ஜரா மரண வர்ஜிதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.